ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு பெண் குயின் மட்டும் தனியாக தன் காலடியை எடுத்து வைக்கிறது. அந்த ஒரு காட்சியே நம்ம மனசுக்குள்ள நிறைய கேள்விகளை எழுப்பும். அது என்ன நினைச்சிருக்கும்? ஒருவேளை இந்த அடிமைத்தனமான வாழ்க்கை வேண்டாம் என்று தீர்மானித்திருக்கலாம். அல்லது தனக்கு பிடித்தமான தன் சுவாசத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை தேடி புறப்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாகி கூட்டத்தின் சத்தத்திலிருந்து தனிமையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அல்லது ஒரு உடைந்த மனம் கூட அதை கூட்டத்திலிருந்து விலக்கி தனியாக நடக்க வைச்சிருக்கலாம். உண்மையிலே பார்க்க போனால் நாமும் பல நேரங்களில் அதே மாதிரியே தான் இருக்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக யோசிக்காமல் செம்மறி ஆடுகளின் மந்தை போல நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ள பலமுறை ஒரு கேள்வி எழும். ஏன் இந்த அடிமை வாழ்க்கை? இதை விட்டு வெளியே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாதா? ஆனால் நம் மனசுக்கு படும் சூழ்நிலை, பயம், பொறுப்பு இவையெல்லாம் காரணங்களாக மாறி அதே கூட்டத்துக்குள்ளேயே நம்ம இழுத்துச் செல்கின்றன. ஆனால் அந்த பெண்குயின் அப்படி இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு நின்றது. கூட்டம் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அது மட்டும் நின்று யோசித்தது. அதற்கு பிறகே ஒரு முடிவு எடுத்தது, நடக்கத் தொடங்கியது. அந்த முடிவு என்னவாக இருக்கும் என்று நாம் நிறைய சொல்லலாம். அந்த பெண் குயின் எடுத்த முடிவு என்னவாக இருந்திருக்கும்? அது பற்றிய உங்கள் கருத்து என்ன?